ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்களின் உணர்ச்சி வேகத்தால் சாலைகள் மறிக்கப்பட்டு ஸ்தம்பித்தது சென்னை ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்கும் பகுதி. இஸ்ரேல் பாலஸ்தீன இஸ்லாமியர்கள் மீது நடத்தும் படுகொலைகளை கண்டித்து தமிழகத்தில் உள்ள 24க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இயக்கங்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. 2000 மக்களை கொன்று குவித்த இஸ்ரேலிய அநியாயக்கார அரசை கண்டித்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சியின் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இந்திய அரசு உடனடியாக இஸ்ரேலுடைய தூதரக உறவை துண்டித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த தருணத்திலே ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். காசாவில் நடைபெறும் படுகொலைகளை சித்தரிக்கும் காட்சிகள் இப்போராட்டத்தின் ஒரு பகுதியாக இடம்பெற்றிருந்தது என்பதோடு பாலஸ்தீன இஸ்லாமியர்களை கொலை செய்ய உதவி புரியும் அமெரிக்க அரசின் பொருட்களையும் போராட்டக்காரர்கள் சாலைகளில் வீசி எறிந்தனர். முஸ்லிம்களுக்கும் யூதர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் கிடையாது. 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் உலக அமைப்பிலே இல்லாத ஒரு நாடு என்பது இஸ்ரேல். அங்கே பாலஸ்தீனத்தில் அவர்கள் குடியேறுவதற்காக என்று சில இடங்கள் கொடுக்கப்பட்ட பொழுது இன்றைக்கு முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்து, சட்டத்துக்கு புறம்பாக ஆக்கிரமிப்பு செய்து இன்றைக்கு பாலஸ்தீன மக்களுடைய நாட்டை அவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கே தூங்கிக் கொண்டிருக்கூடிய பச்சிளம் குழந்தைகள், அப்பாவி பெண்கள், அப்பாவி மக்களை எல்லாம் கொண்டு போட்டு அவர்களை அழித்து 2000க்கும் மேற்பட்ட மக்கள் கடந்த 20 நாட்களில் அழிக்கப்பட்டிருக்கின்றார்கள், கொண்டு போடப்பட்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். மனித உரிமையை நிலைநாட்டி இஸ்ரேலை கண்டித்து இந்திய நாட்டின் அரசாங்கம் பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைக்கின்றோம். நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தி வரும் நிலையில் இவர்களின் உணர்வுகளும் குரல்களும் இஸ்ரேல் அரசுக்கு எட்டுமா என்பது கேள்விக்குறியே. ஷேக் பரீத், ரெட் பிக்ஸ் நியூஸ்.